நடிகர் ரவி மோகன் சொத்து முடக்கமா? நீதிமன்றம் கிரீன் சிக்னல். தயாரிப்பு நிறுவனம் குஷி. வணக்கம் செய்தி புனல் நேயர்களே. ஜெயம் ரவி தன் பெயரை ரவி மோகன் என்று மாற்றிவிட்டார். பெயர் மட்டும் இல்லாமல் அவரின் பர்சனல் வாழ்க்கையில் ஏராளமான பிரச்சனைகள் சூழ்ந்தன. மறுபக்கம் திரைத்துறையிலும் அவர் நெருக்கடிகளை சந்தித்து வருகிறார். பட நிறுவனத்திடம் 6 கோடி ரூபாய் பெற்று படத்தில் நடிக்காத சம்பவம் நீதிமன்றம் வரை சென்றுள்ளது. நீதிமன்றம் உத்தரவிட்டும் ரவி தரப்பில் பணத்தை திருப்பிக் கொடுப்பதற்கான உத்தரவாதம் அளிக்கப்படவில்லை. இதனால் தயாரிப்பு நிறுவனத்தின் கோரிக்கைப்படி அவரின் சொத்துக்களை முடக்க கோரிய மனுவுக்கு நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. பாபி டச் கோல்டு யூனிவர்சல் என்ற திரைப்பட தயாரிப்பு நிறுவனம் சென்னை நுகர்வோர் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடர்ந்திருந்தனர். அதில் நடிகர் ரவி மோகன் எங்கள் நிறுவனம் தயாரிக்கும் படத்தில் நடிப்பதற்காக 6 கோடி ரூபாய் முன்பணம் பெற்றிருந்தார். எனவே எங்களுக்கு அவர் அந்த பணத்தை திருப்பிக் கொடுக்க உத்தரவிட வேண்டும் என்று கூறியிருந்தனர். மேலும் ரவி மோகன் தரப்பில் பாபி தயாரிப்பு நிறுவனம் மீது சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தனர். அதில்தான் கால்ஷீட் வழங்கியும் படப்பிடிப்பை குறித்த நேரத்திற்குள் தொடங்கவில்லை. இதனால் தயாரிப்பு நிறுவனம் தனக்கு 9 கோடி ரூபாய் இழப்பீடு தர வேண்டும் என்றும் கூறியிருந்தார். ஜெயம் ரவியும் தயாரிப்பு நிறுவனமும் மாறி மாறி தாக்கல் செய்த வழக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. நடிகர் ரவி மோகனை வைத்து பாபி டச் கோல்டு யூனிவர்சல் நிறுவனம் 15 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் படம் தயாரிக்க திட்டமிட்டனர்.